இந்த வீட்ல ஸ்னேகாவோட கொட்டம் தாங்க முடியலப்பா. இந்த முத்துலட்சுமி கிட்ட வேலை கிடைச்சாலும் கிடைச்சது, தலகால் புரியாம ஆடுறா. என்னையே மிரட்டி பாக்குறாப்பா. இந்த முத்துலட்சுமி கதை முடிஞ்சிருச்சுன்னா கூடவே சேர்ந்து ஸ்னேகாவோட கதையும் முடிஞ்சிரும். அதனாலதான் இந்த முத்துலட்சுமி கேஸ பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு உங்களை பார்த்து நான் கேட்க வந்தேன். நீங்க என்னடானா என்கிட்டயே விசாரிக்கிறீங்க. சரி உமா, நாளைக்கே என்னன்னு போய் பாக்குறேன். இந்த முத்துலட்சுமிக்கு ஒரு ராசி இருக்கு. அவ தூக்குமேடு வரைக்கும் போயிடுவா. ஆனா கடைசி நிமிஷத்துல ஏதாவது ராசியம் நடந்து தப்பிச்சிடுவா. அப்படி ஒரு ராசி. அவ இத்தனை வருஷம் ஒரு ஊரையே காலி பண்ணிட்டு அவ மாத்திரம் ஜாலியா இருந்திருக்கா. சரி, நான் என்ன ஏதுன்னு விசாரிச்சு உனக்கு இன்ஃபார்ம் பண்றேன். சரி சரிப்பா, எனக்கு டைம் ஆயிடுச்சு. சரி, நான் கிளம்புறேன். ஓகே. என்னாச்சு? ஒரு சின்ன ஆக்சிடென்ட் பைக்ல. பார்த்தா அப்படி தெரியலையே. அது அப்பா, வாயா, என்ன இப்படி நொண்டி நொண்டி நடக்கிற? அடிபட்டுருச்சு சார். ஹாஸ்பிட்டல் செலவுக்கு கொஞ்சம் பணம் வேணும். ஒரு 10,000 ரூபாய் கொடுங்களா? உண்மையான காரணம் சொன்ன நான் பணம் தரேன். ரோட்ல எனக்கும் சரவணனுக்கு சண்டை சார். ஆட, இன்னைக்கு என்ன ஒரே ஹாப்பி நியூஸ் மேல ஹாப்பி நியூஸா வந்துட்டு இருக்கு. அந்த மீனாவை ரோட்ல வச்சு கலாச்சிட்டேன். அந்த சரவணனுக்கு கோவம் வந்துருச்சு. என்னை நேரில் அடிக்க தைரியம் இல்லாம பப்ளிக்கை உசிப்பேத்தி விட்டு என்னை அடி வாங்க வச்சுட்டு ஓடி போயிட்டான் சார் பொண்டாட்டியோட. அடி பலமா இருக்கும் போல் இருக்கு. டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு போனேன். பாடியில் நிறைய டிங்கரிங் பண்ண வேண்டியது இருக்கு. ஒரு வாரம் பெட் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னார். அதான் பணம் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். ஏயா, நீ ரோட்ல வம்பு விழுப்ப, அதுக்கு நான் பணம் கொடுக்கணுமா? இதுல எனக்கு என்ன லாபம்? சார், குணமாயி வந்த உடனே அந்த மீனா பற்றின ரகசியம் ஒன்று இருக்கு. அது ஊருக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்கிறேன். இதே ட்ரெய்லர் எத்தனை மாதம் ஓட்டுவேன்? படத்தை ரிலீஸ் பண்ணிய முதல்ல. சார், இப்போ தானே சொன்னேன். ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்த உடனே சொல்கிறேன். வந்தவொடனே ஏமாற்ற மாட்டியே? நிச்சயமாக ஏமாற்ற மாட்டேன் சார். ஹாஸ்பிட்டலேருந்து வந்து முதல்ல எனக்கு சொல்லு, அப்புறம் தான் உலகத்துக்கு. புரியுதா? கேட்டிங்கன்னா அதிர்ச்சி ஆகிடுவீங்க. அப்புறம் நான் பணம் கேட்காமலேயே நீங்களே அள்ளி அள்ளி எடுத்து கொடுப்பீங்க. இரு. தேங்க்ஸ் சார். வந்து மீட் பண்ணுறேன். ஓகே. ஆண்டி, ஆண்டி, இது என்ன இடம்? என்ன அம்மான்னு அழகா கூப்பிடுறத விட்டுட்டு ஆண்டின்னு கூப்பிடுறியே, அதுக்கு காரணமான இடம். அங்கிள், நீங்களா சொல்லுங்களேன். நீ பேசாம வாப்பா. பாட்டி. பேராண்டி, கூடி சீக்கிரம் உனக்கே தெரியும், வா. பிரியா, நீ சொல்லு, இது என்ன இடம்? பிரதீப், உனக்கு எனக்கும் நிச்சயதார்த்தம் ஃபிக்ஸ் பண்ணாங்க. அன்னைக்கு காலையில நீ எனக்கு ஃபோன் பண்ணி கோவிலுக்கு வர சொன்ன. நான் வரவே மாட்டேன்னு சொன்னேன். நீ தான் என்னை கம்பல் பண்ணி வர சொன்ன. அப்புறம் நான் அதுக்கப்புறம் வந்தேன். நீயும் நானும் கோயிலுக்கு போனோம். அங்கிருந்து என்ன நேரா இங்கதான் கூட்டிட்டு வந்த. அப்படியா? பிரியா, அன்னைக்கு பிரதீப் உன்னை எப்படி உள்ள கூட்டிட்டு போனானோ, அன்னைக்கு என்னெல்லாம் உன்கிட்ட பேசினானோ, அவன் எப்படி நடந்துக்கிட்டானோ, அதையெல்லாம் உனக்கு ஞாபகப்படுத்தி அவனை உள்ள கூட்டிட்டு போமா. இது ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் தாம்மா. நீ எதுக்கும் பயப்படாத, நாங்க உன் பின்னாலே வரோம். பிரியா, பயப்படாம போ, நாங்கெல்லாம் இருக்கோம்ல. போ. வா வா பிரதீப், வா வா. வா, பாத்து பாத்து வா. வா பிரதீப். எப்படி இருக்கு நம்ம வசந்த மாளிகை? வா, பயப்படாம வா. நான் அன்னைக்கு இதே மாதிரி தான் டென்ஷனா இருந்தேன்.
நம்ம வீடு, இது நம்ம வாழ போற வீடு. இங்க எல்லா பக்கமும் ஆள் உயர கண்ணாடி வைக்க போறேன். ஒரு பிரியா 100 பிரியாவா தெரியவா, ஒரு பிரதீப் 100 பிரதீப்பா தெரியுமா? உனக்கு நான் சொர்க்கத்தை காட்ட போறேன் நீ சொன்ன. நல்லா இருக்கும்ல. ஆள் உயரத்துக்கு நம்ம பெட்ரூம்ல கண்ணாடி வச்சா ரொம்ப சரி, நல்லா வா, இருக்கும். உனக்கு பெட்ரூம் காட்டுறேன். ஆ, வா ஆ, வா வா பிரதீப், வேகமா வா. வா பிரதீப், இதுதான் நம்ம பெட்ரூம்னு நீ கூட்டிட்டு வந்த. இங்கேயும் நீ கண்ணாடி எல்லாம் பதிக்க போறேன்னு என்கிட்ட சொன்ன. அப்புறம் நீ என்ன போய் ரெஃப்ரெஷ் ஆக சொன்ன. நீ போய் மேங்கோ ஜூஸ் போடுறேன்னு கிச்சனுக்கு போன. அந்த ஜூஸ்ல நீ ஏதோ மயக்க மருந்த கலந்த. அத நான் பார்த்துட்டேன். உடனே நான் பயந்து ஓட ஆரம்பிச்சேன். உடனே நீ என்ன துரத்த ஆரம்பிச்சிட்ட. ஞாபகம் இருக்கா பிரதீப்? ஞாபகம் இருக்கா? யோசி பிரதீப், நல்லா யோசி. நடந்ததெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா யோசிச்சு பாரு. கண்டிப்பா உனக்கு ஞாபகத்துக்கு வரும். யோசி பிரதீப். நீ முதல்ல போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வா. நான் போய் கிச்சன்ல ஜூஸ் இருக்கு எடுத்துட்டு வரேன். குடிச்சிட்டு கிளம்பலாம், சரியா? ஓகே. யோசிச்சு பாரு பிரதீப், ஏதோ தப்பு நடக்க போதுன்னு நான் பயந்து ஓடுனேன். நீ என்ன துரத்துன. ஏய் நில்றி பிரியா, நான் சொல்றத கேளு. ஏய் நில்றினா யார்கிட்ட? நீ என்ன விடவே இல்லை பிரதீப். என்னை இழுத்துட்டு இந்த ரூமுக்கு கூட்டிட்டு வந்துட்ட. வந்து கதவையும் சாத்திட்ட. பிரதீப், நீ தப்பு பண்ற. என்ன விட்டுன்னு கெஞ்சின, கதர்ன, அழுத. நீ ரொம்ப முரட்டுத்தனமா நடந்துக்கிட்ட பிரதீப். என்ன அடிச்ச, ரொம்ப கொடுமைப்படுத்தின. ஓடி பிரதீப், விடு. என்ன விடு பிரதீப். பிரதீப், நமக்கு நிச்சயம் பண்ண போறாங்க. இதெல்லாம் வேண்டாம், கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கலாம் நான் சொன்னேன். ஆனா நீ கேட்கவே மாட்டேன்னு சொல்லிட்ட. நமக்கு கல்யாணம் ஆகிறதும் ஆகாததும் நீ நடந்துக்கிறது பொறுத்துதான் இருக்குன்னு சொன்ன. நீ வலுக்கட்டாயமா என்ன கேட்க முயற்சி பண்ண பிரதீப். வேணாம் பிரியா, வேணாம், அப்படி சொல்லாத. நான் உன்னை சின்சியரா காதலிக்கிறேன். என்ன விட்டு நான் உன்னை கெஞ்சினேன். ஆனா அதுக்கு நீ எனக்கு வேணும், அப்பதான் உன் காதல நம்புவேன்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணேன்னு தெரியுமா? இல்ல இல்ல இல்ல, நான் இல்ல பிரியா, நான் உன்னை கிட்ட வராத பிரதீப், கிட்ட வராத. இல்ல பிரியா, கிட்ட வராத பிரதீப். இல்ல பிரியா, வராத நான் போறல. வருவேன். நீ ஏன் பிரியா? நான் வருவேன். டேய் 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 பிரதீப், டேய் என்னாச்சு பிரதீப்? எழுந்துடா. பிரதீப் இங்க பாருடா. இங்க பாரு டேய் பிரதீப், இங்க பாரு. தண்ணி எடுத்துட்டு வாங்க. பிரதீப், அப்பா பாருடா. என்னடா ஆச்சு? டேய் பிரதீப், டேய் பிரதீப், டேய் பாருடா. டேய் பாருடா. டேய் டேய் பிரதீப், 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 அப்பா, அம்மா, பிரதீப், பாட்டி, உன் பாட்டிதான். பிரதீப், ஸ்னேகா, நீங்க பிரியா, என்னாச்சு? ஏன் இப்படி என்ன சுத்தி நிக்கிறீங்க? வெரி குட். பிரதீப் நல்ல குணமாயிட்டாரு. அவருக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வந்துருச்சு. நம்ம ட்ரீட்மெண்ட் சக்சஸ். அந்த ராஜி நல்ல கத்திரிக்காய் மாதிரி இருந்துகிட்டே என்ன கிரிமினலுங்கிறாமா? அவளை இந்த அருவாமனையில வச்சு இப்படி அறியணும். என்ன குருவி மூலக்காரின்னு சொல்ற அத்த? சக்சஸ் ஷாமளா, சக்சஸ் ஷாமளா, சக்சஸ்.
என்னங்க இவ்வளவு சந்தோஷமா வரீங்க? என்னமாமா ஆச்சு? அந்த ராஜலட்சுமி தோலை உரிச்சாச்சுமா. அவளை உண்டு இல்லைன்னு பண்ணியாச்சு. அவ வண்டவாளத்தை தண்டவாளம் ஏத்திட்டு வந்துட்டமா. அப்படின்னா அவ சொன்னதெல்லாம் பொய்யா? பச்சை பொய்மா. நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா மாமா? உண்மை. அடக்கடவுளே, அவ இவ்வளவு பெரிய தில்லாலங்கடியா? அப்போ அந்த சுஷ்மா நிஜமாவே ராஜலட்சுமி பொண்ணுதானா? ஆமாமா. நான் என்ன பொய்யா சொல்ல போறேன்? யாருங்க அவ புருஷன்? பேர் என்ன? எந்த ஊரு? அவன் தாமா ஷாம் கணேஷ். என் உயிரை காப்பாத்தினவன், எனக்கு வேலை கொடுத்தவன், ராஜியோட காதலன், கணவன், அந்த சுஷ்மாவோட அப்பா, ஆல் இன் ஒன் அவன் தான். அந்த ராஜி அவரை பார்த்தாளா? பேசினாளா? பார்த்தாளாவா? அப்படியே யமனை கண்ட மாதிரி நடுநடுங்கி போயிட்டாவோ. எவ்வளவு சவுண்டு விட்டு போனா இங்க அவ. ஆனா பொட்டி பாம்பா அடங்கி போயிட்டாமா. அங்க மலப்பாம்பா சீரினவ அங்க ஷாம பார்த்த உடனே அப்படியே மரவட்ட மாதிரி சுருண்டுட்டா. அவ சொன்னதெல்லாம் பொய்மா, செஞ்சதெல்லாம் நடிப்போமா. சரியான பொண்ணா நம்ம ஃப்ராடுமா. அவ நம்பவே முடியலங்க. எப்படிங்க இதெல்லாம் நடந்தது? பல வருஷத்துக்கு முன்னாடி லண்டன்ல இருந்த போது இந்த ஷாம் கணேஷ் அவ காதலிச்சிருக்காமா. அதை அவனை பார்த்த உடனே அவ ஒத்துக்கிட்டா. அட கிறகம் பிடிச்சவளே. அவங்க 2 பேரும் டீப்பா லவ் பண்ணிருக்காங்க, குடுத்தன நடத்திருக்காங்க, குழந்தை பெற்றிருக்காங்க. அந்த சமயத்துல தான் கருணாகர அவ கஸ்தூரியை கொண்டிருக்கான். சேகாவை ஒப்படைக்கிறதுக்காக ராஜலட்சுமியை வர சொல்லியிருக்கான். அந்த குழந்தைய ஷாம் கிட்ட கொடுத்துட்டு அவ இங்க வந்திருக்கா. இதான் நடந்த உண்மை. இதுக்கு மேல சொல்றதுக்கு என்ன இருக்கு? என்னால நம்பவே முடியல மாமா. யாராலையும் நம்ப முடியாதுமா. இதை சாக்கா வச்சுக்கிட்டு தான் இத்தனை வருஷமா எல்லார் கண்ணிலையும் மண்ணு தூவி இருக்கா இந்த ராஜலட்சுமி. இவ்ளோ கெட்டவளா அந்த ராஜலட்சுமி? அவ்வளவு நல்லவமா இந்த ஷாம் கணேஷ், பெரிய கோடீஸ்வரன். ஆனா பாரு, பொண்டாட்டி சரியா அமையல. மனசுக்குள்ள அழுது அழுது ரத்த கண்ணீர் வடிச்சிருக்காமா. அப்ப ஏங்க அவ கழுத்துல தாலியே இல்ல? அங்கதாண்டி ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. அவங்க டீப்பா லவ் பண்ணும்போது எப்படி இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா ஏதோ சில காரணங்களால கல்யாணம் தள்ளி போயிடுச்சு. அதுக்குள்ள குழந்தை பிறந்துடுச்சு. குழந்தை பிறந்த சமயத்துல கஸ்தூரி விஷயம் இங்க நடந்து போச்சு. அவ அங்கேருந்து இங்க ஓடி வந்துட்டா. அதனால தான் அவ கழுத்துல தாலி இல்ல. ஆனா குழந்தை அவளது தானே, அதை ஒத்துக்கணும் இல்ல? இவ்ளோ பணம் காசு இருக்கிற ஷியாம் இவ்ளோ தூக்கி போட்டு மிதிச்சு உண்மையை சொல்ல வைக்க வேண்டியதானே மாமா? அவன் இப்படி பழிவாங்கிற கேரக்டர் இல்லம்மா. ரொம்ப நல்லவன், சாஃப்ட் நேச்சர். ராஜி கழுத்துல தாலி கட்டல, முறையா கல்யாணம் பண்ணிக்கலங்கிற காரணத்தினால சொந்தம் கொண்டாட பயப்படுறான். பாவம், இத்தனை வருஷம் ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு தனியா அவஸ்தைப்பட்டிருக்கானு. சாதாரண விஷயமா இது? சரிம்மா, ஏதோ நடந்து போச்சு. இப்ப அந்த பொண்ணு கல்யாண வயசுக்கு வந்துட்டா. இப்பவாவது பெருந்தன்மையா அந்த பொண்ணு அவ ஏத்துக்கணும் இல்ல? இமேஜ் தடுக்குது போல இருக்கு மாமா. ஒத்துக்க மாட்டேங்கிறாமா, பிடிவாதமா மறுக்கிறா. அவங்களுக்குள்ள வேற ஏதோ ஒரு கதை ஓடிக்கிட்டு இருக்குமா. நான் சொன்னது பாதி கதை தான். மீதி கதை ஏதோ ஒண்ணு இருக்கு. அதுல ஏதோ ஒரு மர்மமும் இருக்கு. அதை நான் கண்டுபிடிப்பேன். அந்த ராஜியோட கொட்டத்தை நான் அடக்குவேன். என்னத்த இது உலகம்? யாரையுமே நம்ப முடியல. ஆமா உமா, நீ என்ன நம்பு, நான் உன்னை நம்புறேன். வேற யாரையும் நம்ம நம்பவே கூடாது. ஷியாமலா, உன்னை நம்ப வச்சு கழுத்து இருக்க தானடி இங்க வந்திருக்கேன். உன்னை மட்டும் இல்ல, உன் குடும்பத்தையே நடுத்தெருவில் நிக்க வைப்பேன். அப்பா, 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 அப்பா. சுஷ்மா, எப்பமா வந்த நீ? எப்படி வந்த? அது அம்மா கூட்டிட்டு வந்தாங்கப்பா. அம்மாவா? எங்க? இதோ. ராஜி, கோழை மாதிரி ஒளிஞ்சுக்கிட்டு உன் பொண்ண நீ ஏன் வீட்டுக்கு அனுப்புன? ஆனா நான் ஒன்ன மாதிரி கோழை கிடையாது. இந்த ராஜலட்சுமி எப்பவுமே நேர்மையானவ, நேர் வழியில நடக்கிறவ. அதான் நானே உன் பொண்ணை கொண்டு வந்து உன்கிட்ட விட்டுருக்கேன். அங்க நல்லதானே இருந்தா, திடீர்னு என்னாச்சு? இவ யாரு என்னன்னு தெரியாதப்ப, மழையில நனைஞ்சி குளிர்ல படுத்தப்ப இவ மேல எனக்கும் எங்க அண்ணனுக்கும் பரிதாபம் வந்தது உண்மைதான். இவளோட தாயா நான் இல்லனாலும் இவ மேல தாய்மை உணர்வு வந்தது. ஆனா இந்த நாடகத்துக்கு பின்னாடி நீ இருக்கேன்னு தெரிஞ்சதுல இருந்து அந்த தாய்மை உணர்வு கூட கசப்பா மாறி போச்சு. ராஜி, இவ உன் பொண்ணுதானே, நீ என்ன ஏத்துக்க தேவையில்லை. நான் உன் வாழ்க்கையில குறுக்க வரவும் மாட்டேன்.
ஆனா உன் பொண்ணு ஏத்துக்க. அப்படி சொல்லாதடா பாவி. நீ அப்படி சொல்ல சொல்ல என் ரத்தமே கொதிக்குது. இவளை பார்க்கும் போதெல்லாம் கொலை வெறி வருது. இது பார், இனிமே அவ என் வீட்ல இருந்தா அவளை நான் ஏதாவது பண்ணிடுவேன். மரியாதையா உன் பொண்ணை நீ காப்பாத்திக்க. இல்லனா அநியாயமா இவளை தேவையில்லாம இழக்க வேண்டியதாயிடும். ராஜி, இவ உன் சொத்து. இவளை நீ என்ன வேணும்னாலும் பண்ணிக்கோ. யார் உன்னை தடுக்க முடியும்? ஏய், இவன் என் பொண்ணே இல்ல. கொலைகார பாவி. டேய், அப்படி சொல்லாதடா. ஏன்டா ரெண்டு பேரும் என்ன இப்படி சித்திரவதை பண்றீங்க? எனக்கு காய்ச்சல் வந்தப்போ என் மேல பாசம் வச்சு பாத்துக்கிட்டே. அது நீ இவனோட பொண்ணுன்னு தெரியறதுக்கு முன்னாடி. இனிமே நான் ஏண்டி உன்னை பாத்துக்கணும்? இது பாருங்க, தயவு செஞ்சு நீங்க ரெண்டு பேரும் என் வாழ்க்கையை விட்டு வெளில போயிடுங்க. இல்லனா நீங்க விரும்பத்தகாத பின்விளைவுகளை பார்க்க வேண்டியது வரும். ஜாக்கிரதை. இது நான் உங்க ரெண்டு பேருக்கும் கொடுக்குற லாஸ்ட் வார்னிங். பி கேர்ஃபுல். என்னப்பா? திரும்பி வருவாமா? அவ வருவா. நான் வர வைப்பேன். நீ அழாதம்மா. ஆர்டர், ஆர்டர், ஆர்டர். மனதை பதறச் செய்யும் வழக்கு ஒன்று இந்த நீதிமன்றத்தின் விசாரணைக்கு வந்துள்ளது. மக்களின் உயிரை காக்க வேண்டிய ஒரு மருத்துவமனையே மருத்துவர்களின் கவனக்குறைவால் நோயாளிகளின் உயிரை பறிக்கும் கொலைக்களமாக மாறியுள்ளது. தற்போது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. பிரபலமான எம்எல்என் மருத்துவமனையில் பிரசவத்திற்கு சேர்க்கப்பட்ட ஒரு பெண்ணின் வயிற்றில் கத்தரிக்கோல் வைத்து தேய்க்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட அந்த பெண்மணியான திருமதி தீபா மனோகரன் கடுமையான உடல் உபாதைகளுக்கும் அவஸ்தைகளுக்கும் ஆளாகியுள்ளார். இப்போது தன் மன உளைச்சலுக்கும் தனக்கு நடந்த அநீதிக்கும் நியாயம் கேட்டு 50 லட்சம் ரூபாய் நஷ்ட ஈடும் கேட்டுள்ளார். அந்த வழக்கை இந்த நீதிமன்றம் எடுத்துக்கொள்ள முடிவு செய்துள்ள அதே சமயம் அந்த பெண்ணின் வயிற்றிலிருந்து கத்திரிக்கோலை அகற்றி அவரது உயிரை உடனடியாக காக்க வேண்டிய கட்டாயத்திலும் இருக்கிறது. ஆகவே இந்த அறுவை சிகிச்சையை டாக்டர் கருணாகரன் அவர்கள் அவருடைய மேற்பார்வையில் அவருக்கு வசதியான மருத்துவமனையில் இன்னும் 2 நாட்களுக்குள் நடத்தி அந்த பெண்மணியின் வயிற்றில் உள்ள கத்திரிக்கோலை அகற்றி அந்த சாட்சியங்களை இதே கோர்ட்டில் சமர்ப்பிக்க வேண்டும். அதன் பிறகு வழக்கின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் ஆரம்பமாகும் என்று இந்த கோர்ட் தெரிவிக்கிறது. பிரதீப், அப்பா, நீ இப்படி கூப்பிட்டு இவ்வளவு நாள் ஆச்சுப்பா. நீ இந்த வேஷ்டியை கட்டிட்டு வா, நம்ம கோயிலுக்கு போலாம். அப்பா, கோவில்லாம் சுத்த போர்ப்பா. எங்கேயாவது ஷாப்பிங் மால், பீச், பார்க் அப்படி எங்கேயாவது போயிட்டு வரலாமே. பிரதீப், நான் சொல்றதை கேளு. இந்த வேஷ்டி சட்டையை போட்டுட்டு வா, புரியுதா? ஓகேப்பா. மா மா அம்மா, எத்தனை தடவை கூப்பிடுறேன், காது கேட்கலையா உங்களுக்கு? நான் வேணும்னு தான், நீ பல தடவை அம்மான்னு கூப்பிடணும் தான் நான் கேட்காத மாதிரி இருந்தேன். மம்மி மம்மின்னு வழக்கமா கூப்பிடுவேன். இப்ப அம்மானு எவ்வளவு அழகா கூப்பிடுற தெரியுமா? சரி, அம்மா 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 போதுமா? மனசு நிறைஞ்சிருக்குடா. என்ன ஆண்டி ஆண்டின்னு கூப்பிட்டு நீ எத்தனை நாள் கதற வச்சிருக்க தெரியுமா? பிரதீப்,